यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்கள், நிறைய பாகவதத்துவ பெருமைகள் அனுபவிச்சுனே வரும் இல்லையா? இன்னைக்கு வாசகம் என்ன தெரியுமோ? 65வது வாசகம். இப்ப இது வரைக்கும் 65 வாசகங்கள் நம்ம கலந்துட்டோம். ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போல அப்படிங்கிற ஒரு வாசகம். இந்த இடத்துல ஆரியன் அப்படின்னு யார சொல்றா, தெய்வவாரி ஆண்டான் அப்படின்னு சொல்லும் போது அவர் யாருக்கோ ஒரு சிஷ்யர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்ப அந்த வகையில பார்க்கும்போது இப்ப இத்தனை காலம் நம்ம பொதுவாக ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் சொல்லும் போது நம்ம ராமானுஜரை தான் எப்பவுமே மனசுல வச்சுப்போம். ஏன்னா அவளோட அந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு அற்புதமான சிஷ்யர்கள், முதலையாண்டானாகட்டும், கூரத்தாழ்வானாகட்டும், நான் நிறைய உபன்யாசங்களை சொல்லிட்டே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இது. அப்பேற்பட்ட சிஷ்யர்கள் மத்தியில இன்னைக்கு நாம் அனுபவிக்க போது ஆளவந்தா சுவாமிகளுடைய சிஷ்யர். இப்ப ஆளவந்தா சுவாமிகள் யாரு அப்படிங்கிறது நீங்க போன பாகத்துல வாசகம் 64ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நாதமணி சுவாமிகளோட திருப்பேரனார். அவர் ராஜாவா இருந்து அதுக்கப்புறம் இந்த சன்னியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்ட ஆச்சரியமான மகனியர். அவருடைய சிஷ்யர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற தெய்வவாண்டியான் தான். இப்போ ராமானுஜருக்கு அமைந்த சிஷ்யர்களை விட ஆளவந்தா சுவாமிக்கு இன்னைக்கு அமைந்த சிஷ்யரை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம். இப்படி எல்லாம் கூட ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யர்களாக இவ்வளவு அற்புதமான குருக்கு நல்ல ஒரு சீடனாக இருப்பாளா, இப்படி எல்லாம் கூட இந்த உலகத்துல இருப்பாளா அப்படிங்கறதை நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அற்புதமான சிஷ்யரோட வைபவங்கள் தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் கதையை கடைசி வரைக்கும் கேளுங்கோ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல இருக்கு. எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க நிறைய கேட்கலாம். ரொம்ப கேட்பதற்கும் சரி, மனசுக்கும் ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கோ. இன்னைக்கு ஆரியன் அப்படின்னு எதற்காக சொல்றா, தெய்வவாரியான் தான் யார் அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். இந்த வாசகத்துல ஆரியனை பிரிந்தேனோ அப்படின்னு சொல்றா இல்லையா? இப்ப இந்த ஆரியன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம இந்த வழக்கத்துல இருக்கு இல்லையா? ஆரியம், திராவிடம், ஆரியர்கள்லாம் இங்க இருந்து வந்தவா அப்படின்னா ஏதோ சொல்றா இல்லையா? ஆனா ஆரியன் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமோ? இப்ப உபதேச மணிமாலை அப்படின்னு மணவாள மாமுனிகள் அருள் செய்திருக்கிறார். என்னன்னு அவர் சொல்லுவார், ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு ஆரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது மிகுந்த மேலானவன், அனைத்திற்கு மேலானவன், தன்னகில்லாத தலைவன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு தமிழ்ல. இப்ப ஏதோ ஆரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ அந்தனர்கள், பிராமணர்கள் சொல்லிட்டு ஏதோ சொல்றா இல்லையா? ஆனா அதுக்கு இதெல்லாம் தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு பொருளும் இந்த ஆரியன் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு இருக்கு. இந்த இடத்துல ஆரியனை பிரிந்தேனோ அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜத்தை எடுத்து சொல்லும் போது ஆரியன் அப்படின்னு யார சொல்றா தெரியுமோ? ஆளவந்தா சுவாமிகளை தான் சொல்றா. அப்ப ஆளவந்தா சுவாமிகளை பிரிந்த அந்த சிஷ்யன், அந்த தெய்வவாரியாண்டா யார் அப்படிங்கறதான் இப்ப ராமானுஜருக்கு அழகா எடுத்து சொல்ல போறா. போன பாகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆளவந்தா சுவாமிகள் நாட்டை ஆண்ட 3 கேள்விகள் கேட்டு அது பதில் சொல்ல முடியாமல் ஆக்கியாழ்வான் தோற்று போக, ஆக்கியாழ்வான் மகா ஆக்கியாழ்வான் ராஜா இருந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ண, பாதி நாட்டை ஆளவந்தா சுவாமிகளுக்கு அருளி செய்தார். ஆளவந்தா சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமாக நாட்டை ஆண்டு வந்தார். அப்போ மணக்கால் நம்பி சுவாமிகள் அங்க என்ன பண்ண, இதே மாதிரி நாட்டை ஆண்டக்கூடிய அரசன் இவர் கிடையாது. இவர் அவதரிச்ச விஷயம் அதுக்கு இல்லையே. ஆளவந்தார் அவதரித்தது இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முன்னோக்கி எடுத்து செல்வதுதான். ஏன்னா ராமாவத திருவிக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணி கொண்டு வந்த குலமாச்சு அது. அப்போ மணக்கால் நம்பி சுவாமிகள் என்ன பண்ண, அவரை திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து அங்க அவரு தர்சன பிரவர்த்தகராக, அதாவது ஜிஎஸ் சுவாமியாக அவரை நியமித்தார். இதுல நம்ம போன பாகத்திலே பார்த்தோம். இது ஆளவந்தா சுவாமிகளோட அற்புதமான வைபவங்கள்.
இப்ப இந்த ஆளவந்தா சுவாமிகள் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து என்ன பண்ணுவாராம், இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கு. திருக்கோஷ்டியூர் நம்பி, இப்போ பொதுவா சொல்ல போனா ராமானுஜர் ஆளவந்தா சுவாமிகள் வந்து பார்த்திருக்காரு. ஆனா ராமானுஜர் ஆளவந்தா சுவாமிகளை பார்க்க வரும்போது அவர் பரம பதிச்சிட்டார் ஆளவந்தா சுவாமிகள். அதனால ராமானுஜருக்காக அவர் என்ன பண்ணாராம், 5 சிஷ்யர்களை அவருக்காக நியமித்தார். ராமானுஜருக்காக அவர் வருவர், ஸ்ரீரங்கத்துக்கு கண்டிப்பாக வருவர். அப்படி வரும்போது அவருக்கு உதவியாக அவருக்கு ஒரு திருப்பதி சம்பந்த சிஷ்யர் ஆச்சாரியனாக இருந்து அவருக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி சுவாமிகள், திருக்கச்சி நம்பி சுவாமிகள், பெரிய திருமலை நம்பி சுவாமிகள், மாரநேர நம்பி, இப்படின்னு நிறைய முக்கியமான சிஷ்யர்களை அவர் வந்து நியமிச்சார். திருமலையாண்டான், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ராமானுஜ வைபவத்துல அவரோட ஒவ்வொருத்தரோட தனித்தனி வைபவங்களை நான் போட்டிருப்பேன். எப்ப வேணாலும் போய் கேட்டுக்கலாம் நீங்க. இப்ப இவாளெல்லாம் வந்து ராமானுஜருக்கு திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியர்கள். அவதான் திருமலை நம்பி சுவாமிகள் இருக்கிற பாத்தீங்களா, அவர் தான் ராமானுஜரோட தாய் மாமனவர். அவர் திருப்பதியில தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். ராமானுஜர் அங்க திருமலைக்கு போய் அந்த திருமலை நம்பி சுவாமிகள் இடத்துல ராமாயணத்தை கற்றுக்கொண்டு வந்தார். இது மாதிரிதான் திருக்கோஷி நம்பிக்கிட்ட இந்த தேவகா மந்திரத்தை பெறறதுக்காக 18 முறை நடந்து போய் அந்த திருமந்தத்தை ரொம்ப ஆச்சரியமாக பெற்றார். இப்ப இது மாதிரி எல்லாருமே 5 ஆச்சாரியர்களும் ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருந்து எல்லாமே கொடுத்தார். பெரிய நம்பி சுவாமிகள் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற மதுராந்தகம் இருக்கு இல்லையா, அங்கதான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார் ராமானுஜருக்கு. இப்போ இந்த வகையில இவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய சில சிஷ்யர்கள், அவள வந்து முக்கியமாக யார சொல்லணும்னா வானமாமலை ஆண்டான், தெய்வவாரி ஆண்டான், ஈசானன் ஆண்டான், சீயர் ஆண்டான், திருக்கூறு குருகப்பன், திருமோகூரப்பன், திருமோகன் நின்றான், குருகூர்தாசர், திருமாலிருஞ்சோலை மலைதாசர், இப்படின்னு நிறைய அற்புதமான சிஷியர்கள். ஆளவந்தா சுவாமிகளுக்கு ஒரு பெரிய சிஷியர் கூட்டம். இப்ப ராமானுஜருக்கு எப்படி நிறைய சிஷியர்கள் இருந்தாலோ அது மாதிரி அவருக்கும் நிறைய பேர் ஆளவந்தா சுவாமிகளுக்கு ரொம்ப பிரசித்தி அவர். அதனால அவரிடத்துல இருந்து அவரிடத்துலயே அவருக்கு கைங்கரியம் பண்ணி அவர் சொல்லி கொடுத்த ராமாயணங்கள், மகாபாரத கதைகள், அற்புதமான பெருமாளுடைய சம்பந்தங்கள் எல்லாமே அந்த சிஷியர்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் அப்படின்னு ராமானுஜரோட இன்னும் சொல்ல போனா ஆச்சரியப்பட வைக்கிற சிஷியர்களோட அவரிடத்துல இருந்தான். இன்னைக்கு அந்த வகையில தெய்வவாரி ஆண்டான் அப்படின்னு ஒரு சிஷ்யன் இருந்தார். அவர் வந்து அதீத புக்தி கொண்டவர் ஆளவந்தார் மேல. இப்போ நம்ம இவர் சொல்லுவார் இல்லையா, மதுரை கவி ஆழ்வார். மதுரை கவி ஆழ்வார் 11 பாசுரங்கள் நம்மாழ்வார் கொண்டான பாசுரங்கள் சொல்லுவார் இல்லையா, தேவமற்றேன் குருகூர் நம்பி, எனக்கு தெய்வம் அப்படின்னா அந்த குருகூர் நம்பி நம்மாழ்வாரை தவிர இன்னைக்கு யாரையுமே தெரியாதே அப்படின்னு மதுரை கவி சொல்லுவார். அத மாதிரிதான் இந்த தெய்வவாரி ஆண்டான் போற சிஷ்யர்கள்லாம் ஆளவந்தா சுவாமிகளை தவிர எதுவுமே தெரியாது அவளுக்கு. அவரை தாண்டி எதையுமே அவளால யோசிக்க முடியாது. பெருமாள் கூட அப்புறம் தான், ஆச்சாரியன் தான் முதல் அப்படின்னு இருக்கக்கூடிய அற்புதமான சிஷ்யர்கள் தான். அதுல தெய்வவாரி ஆண்டான் இன்னும் வசதி. அவருக்கு ஒரு நிமிஷம் கூட ஆளவந்தா சுவாமிகளை பிரிஞ்சு இருக்க முடியாது. அவரையே பார்த்துட்டு இருக்கணும், அவர் சொல்றதே கேட்டு இருக்கணும், அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அவர் கூடயே இருக்கணும். இதுதான் அவரோட ஆசை. என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆளவந்தார் தான் என்ன பண்ணாரு, இந்த ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம் இல்லையா அரையர் சேவைன்னு சொல்லிட்டு, அற்புதமான பாசுரங்களுக்கு எல்லாம் அரையர் அரையர் சேவைன்னா அற்புதமான நாட்டியங்கள் ஆடி அந்த பெருமாளை மகிழ்விக்கும் போது எல்லா இவாளும் சேர்ந்து மகிழ்வா. அவ்வளவு அழகா அது நடக்கும். இன்னைக்கும் அரையர் சேவை நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக நீங்க அனுபவிக்கலாம். இதுக்குன்னே ஒரு தனிப்பட்டவா இருக்கா. அவன் ரொம்ப அழகா நாட்டியம் ஆடி எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துவா. திருவாய்மொழி பாசுரத்துக்கு ரொம்ப அழகா நாட்டியம் ஆடுவா. இந்த வகையில என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் இதே மாதிரி இந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு அரையர் சேவை. என்ன பாசுரம் தெரியுமோ, கடுவனை கலையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டது என்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடவினோ நவரது உள்ளே நாம் நமக்கு அறிய சொன்னோம் அப்படிங்கிற திருவனந்தபுரத்துக்கு உண்டான மங்களாசாசனம் நம்மாழ்வாரால் திருவாய்மொழி செய்யப்பட்ட அற்புதமான பாசுரம். திருவனந்தபுரம் பெருமாள் அனந்த பத்மநாபன், இந்த அனந்த பத்மநாபனோட அந்த அற்புதமான பாசுரங்களை அரையர் சுவாமிகள்லாம் சேர்ந்து அவளா அழகா நாட்டியம் ஆடி எல்லாரும் இருந்தா. அந்த சமயத்துலதான் ஆளவந்தா சுவாமிகள் அப்படியே கண்ணுல தண்ணி வந்துட்டான். அனந்தபுரத்துக்கு போகணும். ஏன்னா போன பாகத்துல பாத்தீங்கன்னா அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போல அப்படிங்கிற தலைப்புலதான் இருக்கும். அவர் அனந்தபுரத்துக்கு தான் ஓடினார் முதல்ல. அங்கிருந்தா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர். இப்ப அந்த ரொம்ப நாள் ஆச்சு திருவனந்தபுரத்துக்கு போய் அந்த பெருமாளை பார்த்துட்டு அப்படியே கண்ணிலேயே நிக்கிறிய சுவாமி, நீ என் கண்ணிலேயே நிக்கிறியே, உன்னை பார்க்கணும் போல இருக்கேன்னு அப்படியே துடிச்சுட்டு இருந்தார் ஆளவந்தார். இந்த வாசகங்களுக்கு அரையர் சேவையில அவ நாட்டியம் ஆடி இதை சொல்லும் போது அவருக்கு இன்னும் கண்டிப்பா அனந்தபுரம் போயே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நான் போயே ஆகணும், அனந்தபுரம் போய் அந்த அனந்த பத்மநாபனை சேவிச்சுட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு
முழு குறிக்கோளோட அனந்த பத்மநாபனை போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு தீர்மானிச்சு என்ன பண்ணார், எல்லா அவரோட சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, எல்லா சிஷ்யர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார். ஏன்னா அவர் அங்க புறப்பட்டு போயிட்டாருன்னா இங்க பூலோக வைகுண்டத்துக்கு வேலை இருக்கு, இந்த இடத்துல ஜீவ சுவாமிகள் ஆச்சவர். அப்ப மனத்துக்கு உண்டான வேலைகள்லாம் ஒரு இடத்துல பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஒரு சில சிஷ்யர்கள் மட்டும் கூட்டிட்டு அங்க போகலாம், அங்க போய் அனந்த பத்மநாபனை போய் சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேரா அங்கிருந்து புறப்படுறதுக்காக தயாராயிட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய சிஷ்யர்களை சொன்னார் இல்லையா, அதுல தெய்வ வாரியாண்டான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணார், ஆளவந்தா சுவாமிகள் நீ இங்கே இரு, நீ வர வேண்டாம். அவர் புறப்பட்டு தெய்வ வாரியாண்டார் அனந்தபுரத்துக்கு ஆளவந்தார் கிளம்புறேன்னு சொன்னோன்னு புறப்பட்டுட்டார். அவரும் எல்லாம் உடனே கிளம்பிட்டார். ஆனா ஆளவந்தா சுவாமி என்ன சொல்றார், தெய்வவாரி நீ வர வேண்டாம், நீ இங்கேயே இருந்து இங்க இந்த அரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நான் வர வரைக்கும் இந்த இடத்த பாத்துக்கோ அப்படின்னு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனார். ஆனா இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார். ஆனா தெய்வ வாரியானால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு ஆளவந்தா சுவாமிகளை எப்பவும் பார்த்ததே இருக்கணும், அவர் சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும், அவர் கூடயே இருக்கணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது அப்புறம், முதல்ல ஆச்சாரியனோட கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தது. அதனால அவருக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஆனா ஆளவந்தா சுவாமிகள் புறப்பட்டதுக்கு அப்புறம் அவரால் ஒண்ணுமே முடியல. ஏன்னா அவருக்கு அது மனசு கேட்கல. அப்ப அழறார், கதறார், சுவாமியை விட்டு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நாளாக அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. சொல்லுவா இல்லையா, உடல் வியாதியை விட இந்த மன வியாதி இருக்கு பாருங்க, அதுதான் நம்மள ரொம்ப உருக்கி எடுக்கும். எல்லாரும் நினைப்பா நன்னா தானே இருக்கா, ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, நிறைய பணக்காரலா இருக்கா, நிறைய செல்வங்கள் இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா பேசுறா, இதெல்லாம் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த மன உளைச்சல் வெளியில இருக்கும், அவருக்கு தெரியாது. அது வெளியில எப்படி தெரியும்னா அந்த உடம்பு இழைச்சி அவரோட முகங்கள்லாம் மாறும். நம்ம என்னதான் நன்னா சாப்பிட்டாலும் அதை நம்ம உடம்பு ஏத்துக்காது. ஆனா மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்போ அந்த சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யும் போதுதான் நம்ம மன உளைச்சல் எல்லாம் இருந்தாதான் நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும். நம்ம அததான் இப்ப தெய்வவாரி ஆண்டானாலும் முடியல. அவருக்கு சுவாமியை பார்த்துட்டு இருக்கணும். ஆளவந்தா சுவாமிகள் புறப்பட்டு போயிட்டார். அவருக்கு கைங்கரம் பண்ணி ஆகணும். அரங்கனுக்கு கைங்கரம் பண்றதுக்கு ஏனோ தானோன்னு பண்றாரு. அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெருமாளுக்கு பண்றதுக்கு யாருக்கு இஷ்டம் இல்லாம இருக்கும். ஆனா ஆச்சாரியன் மூலியமாக தான் பெருமாள். ஆச்சாரியனே அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவரை பொறுத்த வரைக்கும் அரங்கனே அங்க இல்ல. அவரும் ஆச்சாரியனோட கிளம்பி போயிட்டார். அரங்கனும் அந்த இடத்துல இல்ல. இல்லாத யாருக்கும் ஒருத்தருக்கு ஏதோ நம்ம உட்காந்து இங்க என்னை விட்டுட்டு போயிட்டார். ஆளவந்தா சுவாமிகள் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் குரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு ஆச்சாரியன்னு புலம்பி என்ன படனே தெரியல, படுத்த படிக்க ஆயிட்டார். இப்ப கூட இருந்த சிஷியாலாம் இன்னும் சில பேர் இருந்தாலே அவெல்லாம் என்ன பண்ணா மருத்துவம் காண்பித்தா. ஏன்னா இன்னும் நாளாக சாப்பிட மாட்டேங்கிறார், படுத்த படிக்க ஆயிட்டார். ஜுரம் அடிக்கிறது, குளிர் அடிக்கிறது, எதனால தெரியல. ஆனா அவரால் பிதட்டின்றே இருக்கார். அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி அவரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டார். அப்போ வைத்தியருக்கெல்லாம் வந்தா, சில வைத்தியர்கள் அப்படி பார்த்துட்டு சொல்லிட்டா, உடம்பு சொல்லுவாரு அந்த காலத்துல. இப்ப எல்லாம் ஸ்கேன் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப அந்த காலத்துல அதுக்கு உண்டான ஏதோ ஒரு வழிமுறையில எல்லாத்தையும் அவர் பரிசோதித்து பார்த்தா உடம்புல ஒரு ப்ராப்ளம் இல்ல, அவருக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. தெய்வவாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ சொல்லிட்டா இது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவருக்கு மனசுல என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அதற்குண்டான தீர்வை நீங்க பண்ணீங்கன்னாலே அவரை காப்பாற்றவே முடியும். இல்லைன்னா அவர் அந்த மன உளைச்சல்லையே அந்த மன சம்பந்தத்திலேயே அவர் போயிடுவார். அதனால நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து கூட கொடுக்கலாவா. ஏன்னா ஒண்ணும் கொடுக்கறதுக்கு இல்ல, அவருக்கு உடம்புக்குள்ள ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு, உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா மனசு அவருக்கு சரியில்லை, அதை கண்டுபிடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் கிளம்பி போயிட்டார். இப்போ சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, உடனே என்ன பண்றது, அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு இவங்க மன உளைச்சல் தான் என்ன, உனக்கு என்னதான் வேணும், நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு எல்லாரும் சூழ்ந்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. தெய்வவாரியானவருக்கு பேச முடியல. ஆனா ஒண்ணுதான் அவருக்கு சொல்ல முடிஞ்சது, என்னோட சுவாமியே என்னோட குருவை என்னோட ஆச்சாரியனை பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் இப்பயே இந்த க்ஷணம் நான் என் ஆச்சாரியனை பார்த்தா மட்டும்தான் என்னால இருக்க முடியும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டு. இதை பார்த்தோன்னா இருக்கிற சிஷ்யா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இப்படிதான் ஒரு ஆச்சாரியன்கிட்ட ஒரு பக்தி இருக்க முடியுமா? ஏன்னா ஆச்சாரியன் இருக்கார், ஏதோ ஒரு ராமாயணம் இருப்பார், மகாபாரதம் நல்லது கத்துக் கொடுப்பார், வேதங்கள் கத்துக் கொடுப்பார், எல்லாம் சரிதான், அற்புதமான விஷயங்கள்லாம் கத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த குரு சிஷ்ய சம்பந்தம்ங்கிறது ஏதோ ஒரு ஆச்சான் கிட்ட ஒரு ஆசிரியர் கிட்ட ஒரு மாணவர் கத்துக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப நாமெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கூல்ல எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருப்பா நம்ம காலகட்டத்திலயும், அவளை நமக்கு ரொம்ப தான் பிடிக்கும். ஆனா அடுத்த கட்டத்துக்கோ அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது, வேற கிளாஸுக்கு போகும்போதோ இல்ல ஸ்கூலை விட்டு வெளியில வரும்போது அந்த டீச்சர் தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. அவளை நம்ம கடந்து வந்துடுறோம். இன்னும் சொல்ல போனா அவளை நிறைய பேர் நம்ம எந்த அளவுக்கு அவளோட அன்பு வச்சிருந்தோம், அவளை சில பேர் நமக்கு ஞாபகம் கூட இருக்கிறது இல்ல, வழியில பார்த்தா அவளுக்கு நம்மள அடையாளம் கூட தெரியறது இல்ல இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு ஆச்சாரியனை பார்க்க முடியல. அது கூட என்ன, அவர் என்ன 1 வருஷம் 4 வருஷமா போறாரு, ஒண்ணும் கிடையாது.
அனந்த பத்மநாபனை போய் சேவிச்சுட்டு வரப்போற. மிஞ்சி போனா அந்த காலத்துல நடந்து போறதுனால ஒரு மாசம் 2 மாசமா நடந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்தையும் சேவிச்சுட்டே நடந்து போயிட்டு பெருமாளையும் சொல்லிட்டு திரும்ப நடந்தே வருவான். அதனால நேரமாகும். அந்த சில காலங்கள் கூட அவரை பார்க்காம இருக்க முடியல, நான் பார்த்தே ஆகணும், என்னோட பெருமாளத்துல போய் என்னை சேர்த்து விடுங்கோ அப்படின்னு அழுத உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுது. சரி, வேற வழியே இல்லை. ஏன்னா இவர் இருந்திருக்கணும், இவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆளவந்தா சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போகணும், அவரை எப்படியான பார்க்க வைக்கணும், அப்பதானே பண்ண முடியும். அதனால என்ன பண்ணா, எல்லாரும் அவரை ஒரு பெரிய ஒரு கட்டில் மாதிரி ஏற்பாடு பண்ணி அவர் அதுல படுக்க வச்சு தூக்க முடியாம அவரை தூக்கிட்டு, ஏன்னா அவளை நடந்தானே வரணும். அந்த காலகட்டத்துல எல்லாம் வாகனங்கள் கிடையாது, ஆம்புலன்ஸ் எல்லாம் 108 வரவழைச்சு அப்படியெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. அதனால அவரையும் அப்படியே சுமந்துட்டு எல்லாரும் சரி நம்ம அங்க போய் நம்ம முதல்ல ஆளாந்தாசம் கொண்டு போய் முதல்ல தெய்வ வாரியாண்டனை சேர்த்துருவோம், ஏன்னா அப்பதான் உயிரே அவர் பழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அழைச்சிட்டு போனா. பாவம் அவரை தூக்க முடியாம நடந்து போயிட்டே இருந்தா. இப்ப அனந்தபுரம் புறப்பட்டோம் அப்படின்னு தெய்வவாரிக்கு தெரிஞ்சு போயிடுது. எப்பயும் ஆச்சாரனை பார்க்க போறோம், கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சக்தி வர ஆரம்பிச்சுட்டு வருது. கொஞ்ச தூரம் ஆன உடனே அப்படியே இறங்கி நான் நடந்தவானா கொஞ்ச தூரம் வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உடம்பு தெரியுது. படுத்த படுக்கையா இருந்தாரு, எழுந்திருக்க முடியல அவரால். கொஞ்ச நேரத்துல ஆச்சாரத்தை பார்க்க போறோங்கிற அந்த முழு சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போய் காத்துட்டு இருந்தார். எப்படா பார்க்க போறோம், நம்ம எப்படா ஒரு தெரிசிக்க போறோம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தார். இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, இவர் ஆளவந்தா சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டார் திருவனந்தபுரத்துல இருந்து. ஏன்னா அவருடைய ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், குருகை காவலப்பன் அப்படிங்கிறார். அவருக்கு யோக ரகசியம் உபதேசிக்கணும், அதுக்காக ஒரு நாள் குறிச்சு கொடுத்திருந்தார். அதை உபதேசிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணார், அங்கிருந்து புறப்பட்டுட்டார், குருகை காவலப்பன் நோக்கி வந்துட்டு இருக்கார். இப்ப அவர் அங்கிருந்து வந்துட்டு இருக்கார். இப்ப இங்கிருந்து தெய்வவாரி ஆண்டான இவெல்லாம் கஷ்டப்பட்டு அப்படியே கடத்தி அழைச்சிட்டு போறான் இதுக்கு அனந்தபுரத்துக்கு. இது நடுவுல சந்திச்சா 2 பேரும். ஏன்னா அவரை சந்திச்ச இடம் எது தெரியுமோ, கருமனை ஆற்றங்கரை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு ஆறு, அந்த 6 இடத்துல அவ 2 பேரும் சந்திச்சா. யாரு, ஆளவந்தா சுவாமிகளும் இந்த தெய்வ வாரியாண்டானும். தெய்வ வாரியாண்டானுக்கு ஆளவந்தா சுவாமிகளை பார்த்த உடனே அப்படியே காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு அப்பதான் சக்தியே வந்தது. அவரால் எதுவுமே பேச முடியாம அப்படியே இன்னும் சொல்ல போனா ஒரு பிணமாக இருந்தார். அவர் ஒரு சடலமா இருந்தவர் அப்படியே எழுந்து போய் சுவாமி அப்படியே காலை விட்டார். ஆளவந்தா சுவாமிகள் அவரை உத்து பார்த்தார். பார்த்துட்டு நீ யாருன்னு தெரியல எனக்குன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் தெய்வவாரி. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஆச்சாரியன் நம்மள யாரும் தெரியாது சொல்லிட்டாருன்னா நீ யாருமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு உடனே அழுதார் தெய்வவாரி. சுவாமி, நான் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, உங்களுக்கு கைங்கரை பண்ணாம என்னால இருக்க முடியல, என்ன அங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது பரதனுக்கு ஸ்ரீராமர் 14 வருஷம் அந்த பாதுகையை கொடுத்து ஆள சொன்னார். அந்த பரதன் 14 வருஷம் அந்த பாதுகையை கொடுத்து ஆளல நாட்ட, அதை விடவா பரதனோடவா நீ வசதி, நீ அப்படி நினைக்கலாமா? நான் என்ன ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா? ஸ்ரீராமருக்கு எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கும், அவர் பரதன் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு போயிட்டாரு. அப்போ பரதன் நினைச்சு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப, அதெல்லாம் உனக்கு எதனா தெரிஞ்சுதா? நீ என்ன ராமனா நினைச்சிருந்தீங்கன்னா நீ பரதனா தானே இருக்கணும். அந்த மாதிரி இருந்து நான் கொடுத்த அந்த வேலையை அந்த அரங்கனுக்கு உன்னோட கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமே, அதை விட்டுட்டு இப்படி ஓடி வந்துட்டு என்ன பாக்குறதுக்கு, இது உனக்கே நன்னா இருக்கா? எனக்கு இப்படிப்பட்ட சிஷியன் தேவையே இல்லையே, சொன்ன பேச்ச கேட்காத ஒரு சிஷியன் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே தெய்வவாரிக்கு அழுகையா வந்துட்டான். இவ்வளவு தூரம் நம்ம ஓடி வந்துட்டோம், சுவாமி நம்மளை இப்படி திட்டுறாரு, அது குழந்தை சுவாமியே என்ன மன்னிச்சிருங்கோ, நீங்க கொடுத்த வேலையை செய்யக்கூடாதுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்ல, ஆனா நீங்க இல்லாத அந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு யாருமே கிடையாது, அதனால நான் ஓடி வரேன், எனக்கு உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல சுவாமி, என்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப முடியாம போயிடுது, அதனாலதான் நான் ஓடி வந்து அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது அப்படின்னு சொன்னாராம். ஆளாந்தா சுவாமிக்கு சொன்னாராம். அப்போ ராமர் பரதன் கிட்ட விட்டுட்டு கிளம்பும்போது ராமன் திரும்பியே வரமாட்டான், அவனுக்கு வீரம் இல்ல, அத மாதிரி நானும் போயிடுவேன்னு நினைச்சிட்டியோ, இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் அரங்கத்துக்கே திரும்பி வரமாட்டேன், எல்லாமே உடனே கொடுத்துன்னு சொல்லிட்டு பண்ணிட்டியோ, அதனாலதான் இந்த மாதிரி ஓடி வந்துட்டியோ, அதை பாதையில விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் அப்படின்னு கேட்டோட இன்னும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சுவாமி, எனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. வைத்தியர் நாள் குறிச்சிட்டார். இன்னும் சொல்ல போனா தெய்வவாரியாண்டானுக்கு சொல்லிட்டா அவர், இது மனவியாதி, இந்த மனவியாதியை நீங்க கண்டுபிடிச்சு தீர்க்கலன்னா அவர் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உயிரே போயிடும் எனக்கு நினைச்சேன், ஆனா எப்ப உங்களை பார்த்தனோ இப்பதான் நான் எழுந்த சுவாமின்னு அப்படியே போய் காலில் போய் விழுந்தது. இந்த மாதிரி நீ காலில் விழுந்ததால நான் உன்னை மன்னிக்க முடியுமா அப்படின்னு இன்னும் கோபமா தான் கேட்டார் ஆளாவந்தா சுவாமிகள். ஆனா அவர் எழுந்திருக்கவே இல்லை. நீங்க சொல்ற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சுட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டார் தெய்வவாரி. உடனே சொன்னாரா ஆளவந்தா சுவாமிகள், சரி சரி, சக்கரவர்த்தி திருவனை போல என்ன வீரனாக்காம நீ எழுந்திருக்க மாட்ட போல் இருக்க,
நான் இப்ப திரும்பி வந்தா ஆகணும். இப்ப சக்கரவர்த்தி திருமணம் வந்து இந்த மாதிரி பரதன் வந்து இந்த நாட்டை ஆள மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா பாதியில ஓடி வந்துடணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நானும் இந்த மாதிரி ஓடி வந்துடணும் இல்லையா? அனந்தபுரத்தை விட்டு பாதியிலேயே நான் ஓடி வந்துடணும் உன்னை பாக்குறதுக்கு, கரெக்டா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே எழுந்துட்டாராம், சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு. உடனே அப்படியே சேர்த்து அணைச்சுட்டாராம் ஆளவந்தார் சுவாமிகள். எப்பேற்பட்ட சிஷ்யன் இல்லையா? இப்படி பார்க்க முடியல, ஒரு கொஞ்ச நாள் தான் இல்ல பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்து இப்பதான் எனக்கு உயிர் வந்தது அந்த பெருமாள் நினைச்சபடி அழுதாரு. அப்படியே சேர்த்து அணைச்சிட்டாராம். எப்பேற்பட்ட சிஷ்யன், எப்படி கொடுத்து வச்சது. அதாவது ஆச்சாரியர்களா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தான்னா அவளுக்கு சிஷியர்கள் அமையறா இல்லையா, அது இன்னும் ரொம்ப கொடுப்பன. இந்த விஷயத்துல ஆளவந்தா சுவாமிகளுக்கும் சரி ராமானுஜருக்கும் சரி அவரோட சிஷியர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அற்புதமான சிஷியர்கள், அவரோட வைபவங்களை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அப்படி ராமானுஜர் என்ன நினைப்பாரோ, ஆளவந்தா சுவாமிகள் எப்படி நினைப்பாரோ அதே வேவ் லெங்த், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆச்சாரிய சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய இந்த வேவ் லெங்த் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அது அந்த அற்புதமான சம்பந்தம். அது அப்படியே சேர்த்து அழைச்சிருந்து கேட்டாரா ஆளவந்தா சுவாமிகள். தெய்வவாரியோட கண்கள் கண்ணீர் எல்லாம் துவைச்சிட்டு, என்ன தெய்வவாரி ரொம்ப உடம்பு மெலிஞ்சு இருக்கியே, நீ சரியா சாப்பிடுறது இல்லையா, நான் வந்துட மாட்டேனா, நீ என்ன நினைச்சு ஏன் நீ கவலைப்படுற, நான் நன்னாதானே இருக்கேன், இதோ வந்துட்டே இருக்கேன், உன்னை பார்க்கதான் அரங்கனை நோக்கி நான் வந்துட்டு இருக்கேன். அதாவது அரங்கனை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கேன்றதை தாண்டி தெய்வவாரிக்காக வந்திருக்கேன். ஏன்னா அவரும் வந்து ஆச்சாரியன் இல்லையா, அவருக்கும் தன்னுடைய சிஷ்யர்களோட பெருமைகள்லாம் தெரியும் இல்லையா? அப்ப சேர்த்து அழைச்சிட்டு கேட்டாராம். அப்பேற்பட்ட இந்த வைபவங்களை தான் இன்னைக்கு திருக்குறளை ராமானுஜத்தை எடுத்து சொல்றான். அப்படிப்பட்ட ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்துல இருக்கிற அந்த தெய்வவாரி போலியா நானு, அப்படியா அந்த ஆச்சாரியன். ஏன்னா ஆச்சாரியன் மூலமா தான் நம்ம அந்த பெருமாளையே சேவிக்கணும். பெருமாள் இடத்துல நம்ம போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆச்சாரியனோட வைபவம் எப்படி, அந்த ஆச்சாரியனுக்காக நம்ம உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயக்கூடாது இல்லையா? அப்பேற்பட்ட அன்பு இந்த இடத்துல இருக்கா சுவாமி. நான் இங்க இருக்கிற வைத்தியமானது பெருமாளுக்கே உயிரை கொடுக்க மாட்டேங்கிறேன், ஆச்சாரனாக நீங்க நின்று பேசிட்டு இருக்க, உங்களுக்கு நான் எல்லாம் எடுத்து சொல்றேனே தவிர்த்து நான் இந்த மாதிரி போக மாட்டேன்னு சொல்றது இல்லையே, நான் ஓடுறதுக்கு தயாரா இருக்கேனே. அப்ப ஆச்சாரிய பக்தியே இல்லையே என் இடத்துல, அதனால என்ன வந்து பெருமாள் விட்டுட்டாருன்னா அதற்கு தப்பே கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்லும்போது இப்ப ராமானுஜரை சமாதானப்படுத்தி அப்படிதான் சொல்லக்கூடாதுமா, ஆச்சாரிய இடத்துல கண்டிப்பாக பக்தி தேவை, அது எல்லாருக்குமே இருக்கு. பெருமாள் இடத்துல கொண்டு சேர்க்கிறாரு ஆச்சாரியர் தான். அது மாதிரி எனக்கு கிடைச்ச சிஷியர்களும் ஆளவந்தார் சுவாமிகளுக்கு கிடைத்த சிஷியர்களும் அற்புதமான சிஷியர்கள். ஏன்னா அவரோட சிஷியர்கள் தானே இவரை இந்த அளவுக்கு ராமானுஜர் இருக்காருன்னா அவருக்கு ஆளவந்தார் சுவாமி சிஷியர்கள் தான் இவருக்கு ஆச்சாரியனாக இருந்தவா ராமானுஜருக்கு. அப்ப எனக்கு ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரை சம்பிரதாயமோ இல்ல குரு பரம்பரையோட கோட்பாடுகளோ இந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் போய் சேர்றது அப்படின்னா அதுக்கு ராமானுஜருக்கு அமைந்த அற்புதமான சிஷியர்கள் தான் முக்கியமான காரணம் இல்லையா? அததான் இந்த இடத்துல எடுத்து சொன்ன. அதனால நீ எதுக்கு கவலைப்படாத, இந்த பக்தியை இப்படியே நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கும் பெருமாள் பரிபூர்ணமாக அனுகரிப்பார் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி இப்ப அடுத்த வாசகமான அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம். இந்த வாசகம் வந்து அந்தாதி அப்படின்னு சொல்லும்போது இப்ப அந்தாதினா தெரியும் இல்லையா? முதல் வார்த்தை கடைசி வார்த்தையில இருந்து முதல் வார்த்தை ஆரம்பிக்கும். இப்ப அபிராம் இந்த அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அத மாதிரி ராமானுஜ நூற்றந்தாதி அப்படின்னு அற்புதமான 4000 திவ்ய பிரபந்தத்துல பிற்காலத்துல சேர்க்கப்பட்டதா இருந்தாலும் அதுவும் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டான பாசனங்கள் தான். அந்த ராமானுஜ நூற்றந்தாதில ராமானுஜர் கூட ரொம்ப ஆச்சரியமா எல்லாரையும் அனுபவிச்சிருப்பார் திருவங்கத்த முதலார். அவரோட பெருமைகளை தான் அடுத்த பாகம் 66 நம்ம அனுபவிக்க போறோம். அதுவரை எல்லாரும் காத்திருந்து இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாரும் கேட்டு மகிழலாம். கவிதாக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாயி வேதாந்த குரவே நமக.